கடை வியாபாரம் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா வியாபாரம் மாமா. பம்பர மாதிரி சுத்திட்டு தானே இருக்க. ஏமா என் தம்பி பொறுப்பா வியாபாரம் பாத்துட்டு இருக்கானா இல்ல? வியாபாரம் எல்லாம் நல்லாதான் பாக்குறாரு. எதுக்குடி இழுக்கிற? அவரே வந்துட்டார்ல, என்ன அவர்கிட்டயே கேளுங்க. என்னடா பழனி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. கல்யாணம் ஆகி வந்தப்பவும் சரி, அந்த வீட்டுல அம்பட்டு பிரச்சனை வந்தப்பவும் சரி, நான் அக்காக்கும் தம்பிக்கும் குறுக்க போய் நிக்கவே இல்ல. இவர் கடைக்கு போய்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நடந்தப்போ நான் எதுவுமே சொல்லல. ஏண்டி 30 வருஷமா பேசாம இருந்த முத்துவேலும் சக்திவேலும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிருக்காங்க. அக்கா கூடவே வளர்ந்தவனுக்கு பதறாதா? போய் நிக்க மாட்டானாவ? நான் அத ஒரு விஷயமாவே எடுத்துக்கலன்னு சொல்றேன். ஆனா அங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகும் அக்கா மருமகன்னு போய் நிக்கிறதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. மறுபடியும் நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு வார்த்தை யாரும் பேசிடக்கூடாதுல்ல. அத பத்தி அவங்கிட்ட ஏற்கனவே பேசிட்டோம். எல்லாம் அளவோட தான் வச்சுப்பான். என்னடா எங்க இன்னைக்கு ராத்திரியும் அங்க போய் தான் தூங்க போறாராம். அங்க தூங்க போறானா? என்னடா அப்படியா? அண்ணே ஆமாண்ணே. ஏன் உனக்கு இங்க தூங்குறதுக்கு இடம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல, அக்கா குடும்பத்துல இன்னும் இயல்பு நிலை திரும்பவே இல்லல்ல. எல்லாருமே அங்க வருத்தமா தானே இருக்காங்க. ஓ, அதனால ஐயா போய் பாட்டு பாடி ஆட்டாடி அவங்கள எல்லாம் சிரிக்க வைக்க போறீங்களோ? நான் அப்படி சொல்ல வரலண்ணே. ஆ, ஆறுதலா நாலு வார்த்தை. இவரு கோமதிக்கா ராஜுக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு நாங்க போய் நின்னோம். ரத்த சொந்தம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். அவ்வளவுதான். அதுக்காக கொஞ்சம் கொலவைக்கலாம் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? அளவோட இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். டேய் சொல்லிட்டே இருக்கேன், தேவையே இல்ல. உள்ள போய் போடு. போட. ஏய் அண்ணன் சொல்றாங்களா? போ. சரிண்ணே. திருந்தவே மாட்டான் பாரு. எப்படி இங்க இருந்து போறது? சமயம் பார்த்து கரெக்டா எங்க அண்ணன் வீட்டை என்ன மாட்டி விட்டல. நான் சொல்லும் போதே சரின்னு சொல்லியிருந்தா நான் ஏன் போட்டு கொடுக்க போறேன்? படுத்து தூங்குங்க. அந்த குடும்பத்துல துரத்தி விட்ட மயில தவிர மீதி 8 பேர் இருக்காக. மாத்தி மாத்தி அவங்க ஆறுதல் சொல்லிப்பாக. ஏய் உன்ன அம்மா எப்ப பாரு அக்கா அக்கா வீடுன்ட்டு. முன்னெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியல. சுகன்யா நல்லா தூங்குறாதானே? செக் பண்ணிருவோம். அப்பாடா நல்லா தூங்கிட்டா. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நான் கேட்கும் போதே என்ன நீங்க விட்டுருக்கலாம். அண்ணே அப்படி என்ன இருட்டுல படிக்கிறாரு? ராஜி லெட்டரா? மக எழுதின லெட்டர் இந்நேரம் மனப்பாடமே ஆயிருக்கும். அப்புறம் எதுக்கு உட்காந்து திரும்ப திரும்ப படிக்கிறாருன்னே தெரியலையே. அது இருக்கட்டும், இவர்கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிடுறா பழனி. அந்த பக்கம் வேணாம். எப்படி போலாம்? டேய் நீங்க 2 பேரும் எனக்காக ஏன்டா மேல வந்து படுத்துட்டு கீழே போய் படுக்க வேண்டியதுதானே? உனக்காகலாம் யாரும் இங்க படுக்கலனே. சிலு சிலு நீங்க காத்தடிக்குது இல்ல, அதனாலதான் இங்க. அண்ணே திருடனே, அண்ணே திருடனே, கட்டிடுங்க முதல்ல, கட்டிடுங்க. யாரா நீ? திரும்ப அடிக்காதீங்கப்பா. நான் பழனி வேறா. உங்க தாய் மாமாடா. டேய் அப்பா என்னங்கடா நீங்க இப்படி கூட? என்ன மாமா நீ? ஏடா மாப்ள என்னங்கடா உட்டா கட்டை எடுத்து ஒரே அடி அடிச்சு மாட்டே ரெண்டா பழம் திருப்பிக்க போல. இப்படி வந்து பயமுறுத்தினா அப்புறம் என்ன பண்ணுவாங்களாமா? முதல்ல உட்காருங்க மாமா. சர்ப்ரைஸ் பண்றீங்களா? ஆனா ஏப்பா நீங்க வேற. இவரு என்ன முக்காடுலாம் போட்டு பயமுறுத்துறாரு? அது ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் கதகதப்பா இருக்கட்ட மேடம் முக்காடு போட்டுக்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி இருக்கப்பா சரவணா? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணே நீ அப்படித்தான் சொல்லுவ, ஆனா எங்களுக்கு தெரியாதா நீ எப்படி இருக்கன்னு? மாப்ள வருத்தப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். என்ன மாமா சரியாகும்? நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? குடும்பமே கோர்ட்டு ஸ்டேஷன் அங்க இங்க அலைஞ்சதெல்லாம் கனவா போயிடுமா? மயிலு பொய்யே சொல்லாத ஒருத்தி ஆயிடுவாளா? என்னதான் சரியாகும் சொல்லு? அண்ணா அப்படி எல்லாம் இல்லன்னு. என் வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுடா. என் மனசுல கோவம் ஆத்திரம் ஏமாற்றம்னு நிறைய நடந்துருச்சு. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில அப்படி ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். இல்லன்னா குடும்பத்தை யோசிச்சு எல்லாத்தையும் நான் மறக்க பாக்க. மாப்ள வாழ்க்கைங்கிறது அது பாருமாமா, இவனுக்கு தான் இப்படி என்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ வந்து ஏதாவது தத்துவம் சொல்றேன்னு கடுப்பேத்திட்டு இருக்காது. சரிப்பா சரி, நான் எதுவும் சொல்லல. சரிப்பா நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன மாதிரி விளையாட்டு? அதான் இந்த சீட்டு கட்டு கேரம் போர்டு அந்த மாதிரி. மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. மாப்ள நீ வரலன்னா பரவாயில்ல விடு, நாங்க விளையாடுறோம். இப்ப விளையாடுற மூட்ல எல்லாம் நம்ம இல்ல. என்ன இப்படி பண்றானுங்க இவனுங்க? சரி அப்ப நம்ம படத்துக்கு போவோமா எல்லாருமே? செகண்ட் ஷோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே மாமா. சரி அப்ப வேற என்னதான்ப்பா பண்ணலாம்? வேற எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாரும் அமைதியா படுத்து தூங்கலாம். அட என்னப்பா நீ? போமாமா. நீ உட்காரு இரு. சரி அட இப்படியே கொஞ்ச நேரமாவது பேசிட்டு இருக்கலாமே. சரி என்ன பேசலாம்? ஏதாவது பேசுவோம். இல்லன்னா பாட ஜாலியா ஒரு பாட்டு பாட. எனக்கு இருக்க மனநிலைமையில பாடலாம் சொல்ற பத்தியா நீ? சரிப்பா விடு, நான் பாடுறேன், நீங்க எல்லாருமே கேளுங்க. இவருக்கும் பாட்டுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே. ஏப்பா நாம என்ன சூப்பர் சிங்கர் போட்டியில கலந்துகிட்டு பணமும் பரிசுமா வாங்க போறோம்? ஸ்ருதி சுத்தமா பாடுறதுக்கு நமக்குள்ளதானேப்பா. அப்படியே ஜாலியா பாட வேண்டியதானே. என் மாப்பிள்ளை இப்ப சிரிக்கணும், அதுதான் இப்ப எனக்கு வேணும். நான் பாடுறேன். ஆமா என்ன பாட்டு பாடுறது? சரவணா நீயே சொல்லு, உனக்கு பழைய பாட்டு வேணுமா இல்ல புது பாட்டு வேணுமா? மாமா நான் பாடவே வேணான்னு சொல்றேன், நீ புது பாட்டு வேணுமா பழைய பாட்டு வேணுமான்னு கேக்குற? இல்ல இல்லப்பா, இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவினும் சிரிக்கும் மலர் கொடியாள். நீ எதுவும் தப்பா நினைக்காத. அண்ணனுக்கு ஆதரவா இருக்கணும்னு தம்பி நீ நினைக்கிற, இதுல நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? இல்ல ராத்திரி ரூம்ல உன் கூட இருக்காம மேல போய் அண்ணன் கூட இருக்கிறதுனால அது தப்பா நினைக்காதுன்னு சொன்னேன். என் கூட இருந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை போன் எடுங்க மாமா, கிட்ட பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எதுக்கு இவ போன் பண்ண? என்னக்கா தூங்காம என்ன பண்ற? இல்ல அவருக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமாவுக்கா? முன்னாடி அவர் எடுக்கவே இல்ல,
திரும்ப கூப்பிட்டா ரிங் போகவே இல்ல. ஒருவேளை என் நம்பர் அவர் பிளாக் பண்ணிட்டாரோ? அக்கா இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? இல்ல சொல்றேன், எப்படியாவது மாமா கிட்ட பேசணும். அக்கா நீ இப்ப பேச வேண்டாம்க்கா. அப்ப காலையில பேசட்டுமா? ஆனா அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாருன்னா நான் அவர் கூட எப்படி பேச முடியும்? நீ கொஞ்ச நாளைக்கு யார் கூடயும் பேச வேண்டாம்க்கா. நீ வந்து தூங்கு வா. ஆஹா, இப்படி எல்லாம் சொல்லாத. அவர்கிட்ட நான் பேசணும். அக்கா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுதான்க்கா நல்லது. நீ வந்து தூங்கு. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டும், சண்டை போடும். அம்மா வந்துட போகுது. பேசாம வந்து தூங்கு வா. வாக்கா தூங்கலாம் வா. உள்ள வா. நீ எதுவும் தப்பா நினைக்காத. அண்ணனுக்கு ஆதரவா இருக்கணும்னு தம்பி நீ நினைக்கிற. இதுல நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? இல்ல, ராத்திரி ரூம்ல உன் கூட இருக்காம மேல போய் அண்ணன் கூட இருக்கறதுனால அதை தப்பா நினைக்காதன்னு சொன்னேன். என் கூட இருந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? குட் மார்னிங். குட் மார்னிங். சீக்கிரம் எழுந்துட்டு போலே. ஆமா, சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். நைட் நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். அப்புறம் சரவணன் மாமா ஓகேவா? ஓகேதான். அப்புறம் கிரவுண்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் உன்னை எங்கேயும் கூப்பிடல. உனக்கு தோணுச்சுன்னா கிரவுண்டுக்கு போலாம், இல்லனா வேணாம். என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப பம்புற? பம்பர்தா நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன் முகமே சரியில்லையே. இது ஏன் மூஞ்சுக்கு என்ன குறை? நான் நல்லா தானே இருக்கேன். நான் உள்ள போறேன். ஏய், நில்லு. என்னாச்சு உனக்கு? ஒண்ணு ஆவலையே. சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் ஆவல. அட சும்மா சொல்லு. எனக்கு ஒரே அவமானமா போச்சு தெரியுமா? என்ன அவமானம்? நேத்து நீ ஒண்ணு சொன்னியே, அதுதான். நேத்து நான் என்ன சொன்னேன்? நீ ரூம்ல இருந்தா மட்டும் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒண்ணு சொன்னியே, அதான். அத நீ இன்னும் மறக்கலையா? அதை எப்படி நான் மறக்கிறது? ஆமா ஆமா, ஞாபகம் வச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் வேற எப்படி பேசுவாங்களா? இங்க பாரு ராஜி, சொல்லு. இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு பேச வராது. இல்லன்னா மட்டும் இதோ பாரு, நீ வேணும்னே பண்ற. நேத்து ராத்திரியில இருந்து ஆரம்பிச்சு. என்னது? நேத்து ராத்திரி என்ன ஆரம்பிச்சது? அது அண்ணி, அது அது ஒண்ணு இல்லையே. என்ன கதிரு இப்படி அசடு வழியிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போறேன். பாய் அண்ணி. ஏய் இரு, உங்க அவக என்ன இந்த ஓட்ட ஓடுற? அவரு கூச்சப்பட்டு ஓடுறாரு. ரொமான்டிக்கா ஏதாவது பேசிட்டு இருந்தியலோ? நான் தான் குறுக்க வந்துட்டனோ? ஆமா ஆமா, நீங்க வேற வெறுப்பேத்திட்டு உங்க குழந்தை நான் ரொமான்டிக்கா பேசிட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போறாரு. சரி ஓகே, நான் பெருக்கிறேன். நானும் இந்த காதல் ஜோடி காதல் பண்றது பாத்திரலாம் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குதே. அக்கா ஏங்கா எவ்வளவு கனவோட மயிலாக்கா இந்த வீட்டுக்கு வாழ வந்திருப்பாங்கல்ல. பொய்யெல்லாம் மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இந்த வீட்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின கோவத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க பொருள்லாம் அனுப்பி வைக்கிறோமே, அந்த கோவத்துல வேற எதுவும் பண்ணி வச்சுட்டாங்கன்னா? ஏய், அப்படி பண்ணிடுவாளாடி அவ? அப்படி ஏதாவது பண்ணா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டி. மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேண்டி. அத்த என்ன பேசுறிய? ஏய் சும்மா இருடி. அதான் ஒரு நாள் இருந்துட்டேன்ல, என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக ஆயுசுக்கும் ஜெயிலுக்கு போக தயாரா தாண்டி இருக்கேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் வராது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வெளியே ஏறுது, மனசு ஆறவே இல்ல. இன்னொரு தடவை அவளை கண்ணுல பாத்தேன்னு வச்சுக்கோடி. ஷோ, எதுக்கு? வேண்டாம் விட்டு, போனவா அப்படியே போய் தொலையட்டும். ஏண்டி எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வைங்கடி. ஏய், இதெல்லாம் அவள் தாடி. ஆமா அத்தை. வை, இத பாரு. அவ இங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது, புரியுதா? சீப்பு, ஹேர் பின்னு என்னென்ன இருக்கோ மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்கடி. இல்லனா அதுக்கும் அவங்க அம்மாக்காரி வந்து இங்க நிப்பா. தங்கத்துல சீப்பு கொடுத்தோம், வைரத்துல கிளிப்பு கொடுத்தோம்னு வந்து சொல்லுவா. அதனால மறுபடியும் சொல்றேன், அவ இங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்கவே கூடாது, புரியுதா? வண்டி வந்துருச்சு. பாத்தியாடி, பாத்தியா எப்படி இருந்தா அவன், எப்படி ஆயிட்டா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. ச்சே, எடுத்து வைங்கடி. கோமதி, பிள்ளையோட பொருள் எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டல. ஒரு குண்டு ஊசி கூட விடவே இல்லங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தருணா, எடுத்து வை. என்ன, உங்களுக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியுங்க. அப்படி ஏதாவது அவங்க பேச்சு வச்சு கொடுத்தாங்கன்னா காதுல வாங்காத மாதிரி போயிருங்க. சரிங்க. புறப்படுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். என்ன கோமதி, எதையாவது மறந்துட்டானா? தெரியலங்க, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அவளோட செருப்புப்பா. அப்புறம் செருப்புக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்து என்ன செருப்பாலே அடிப்பா. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க. என்னங்க இது?